Hi guys, welcome back to Vijay Nemo channel. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச Frozen படத்தோட Olaf கேரக்டர் மையமா வச்சு டிஸ்னி இது வரைக்கும் 3 ஷார்ட் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 2015ல Frozen Fever, 2017ல Olaf's Frozen Adventure, இப்போ ஒரு 20 நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன Once Upon a Snowman. இந்த 3 படமுமே ரொம்ப சின்னதுங்கிறதுனால இந்த ஒரே வீடியோலயே 3 படத்தையும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிமோ சேனல் உலக சினிமா நம்பர் தமிழ்ல முதல்ல நம்ம பார்க்க போற படம் இப்போ 20 நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒன்ஸ் அப்பான் ஏ ஸ்னோமேன். ஏன்னா இந்த படம் ஓலாஃப் உருவான கதையில இருந்து ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல எல்சா தன்னோட பவர்ஸை ஃப்ரீயா யூஸ் பண்ணி பார்க்கும்போது எதேச்சியா ஸ்னோமேனை கிரியேட் பண்றா, அதாவது ஓலாஃபை. நான் உயிரோட இருக்கேன். யார் இதை சொன்னது? ஓ நான் தானா? என்னால பேச முடியுது, என்னால யோசிக்க முடியுது. என்ன பார்த்தா நான் ஒரு பனி மனுஷன் மாதிரியே இருக்கனே. நான் யாரு? ஒருவேளை நான் தொலைஞ்சிட்டேனா? ஒரே குழப்பமா இருக்கேன். ஓலாஃப் அங்க இங்கன்னு சுத்தி ஆனா கிறிஸ்டாஃபை மீட் பண்ண அந்த கடைக்கு வந்து சேர்ந்துடுறான். உள்ள வந்த ஓலாஃப் அந்த கடையோட பேரை இப்படி வச்சிருக்கலாம் அப்படி வச்சிருக்கலாம், ஆக்சுவலா எனக்கு படிக்க தெரியாதுன்னு சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்கா. இவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்க, நான் யாரு, என் பேர் என்ன, எதுவுமே தெரியல. அதெல்லாம் சரி, என்னோட மூக்கு எங்க? எனக்கு ஒரு மூக்கு வேணுமே, ஆனா என்கிட்ட காசு இல்ல. இவர் பரவாயில்லன்னு சொல்ல இவன் எனக்கு ஒரு கேரட் வேணும்னு கேக்குறான். ஓஹோ, கேரட் எல்லாம் தீந்து போச்சு, நான் வேணா வேற தரேன்னு சொல்லி டிஃபரெண்டா நிறைய பொருட்களை அவனுக்கு மூக்கு மாதிரி செட் பண்ணி பாக்குறாங்க. வாவ், இது ரொம்ப அழகா இருக்கு. என்னது இது? இதுதான் சம்மர்னு சொல்றாரு. ஓ இதுதான் சம்மரா? ஓ இந்த மாதிரி விஷயங்களை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. சம்மர் ஸ்னோமேனும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஓலாஃப் சம்மர்ல இருந்தா தான் உருகிடுவோன்ற விஷயம் தெரியாமலே இவ்வளவும் பேச அதை புரிஞ்சுக்கிட்ட கடைக்காரரு இதை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி ஒரு சாசேஜ் எடுத்து கொடுக்குறாரு. ரொம்ப நன்றி கடைக்காரரே, இனி நான் என் பேரை கண்டுபிடிச்சா போதும். ஆஹா, என்ன ஒரு அருமையான மூக்கு. என்ன இன்னைக்கு காலையில பார்த்த ஒருத்தன் கூட கல்யாணம் வரைக்கும் யோசிச்சிட்டியான்னு கிறிஸ்டாஃப் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். I'm not buying it. Stop talking. No. I'd like to meet you. Get ready to jump, Sven. இப்போதைக்கு இது என்னை விட உனக்கு தான் அதிகம் தேவைப்படுது. ஆஹா, இந்த அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போதான் ஆனா எல்சா கிட்ட எனக்கு ஒரு ஸ்னோமேனை கிரியேட் பண்ணி கொடு, அவனுக்கு அன்புனா ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன வாய்ஸஸ் கேக்குது. அந்த ஞாபகங்கள் வந்ததும் தன்னோட பேரு ஓலாஃப், எல்சா தான் தன்னை கிரியேட் பண்ணதுன்னு புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஓலாஃப் கிறிஸ்டாஃபும் ஆனாவும் பேசிட்டு இருக்க இடத்துக்கு போறான். அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போற படம் Frozen Fever. இந்த படத்தை சீன் பை சீனா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பதிலா மொத்த விஷயத்தையும் சிம்பிளா சொல்லிடுறேன். ஏன்னா அழகான ஒரு சாங் தான் இந்த மொத்த படமுமே. அதாவது ஆனாவுக்கு பர்த்டே, நிறைய கிஃப்டை ஒரே கைத்துல கட்டி ஒன்னொன்னா ரிவீல் பண்ணி அழகா பாடிக்கிட்டே பிரசன்ட் பண்ணிட்டு வரா. எல்சாவுக்கு இப்ப ஃபீவர் வந்திருக்கிறதுனால அவ அடிக்கடி தும்முறா. அவளுக்கு தும்மல் வரும்போதெல்லாம் அவளுக்கே தெரியாம ஓலாஃப் மாதிரியே ரொம்பவே கியூட்டா குட்டி குட்டியா சில ஸ்னோமேன்ஸை உருவாக்கிடுறா. அந்த குட்டி ஸ்னோமேன்ஸ் உருவாகிறத இவங்க 2 பேருமே கவனிக்க மாட்டாங்க. பாட்டு முடியும் போதுதான் அவங்களுக்கே தெரியும். விஷயம் இவ்வளவுதான். சரி வாங்க படத்தை பார்க்கலாம். I can't do that. Come on, Elsa. This is for Anna. You can Check this out. What could happen? It's all set. Olaf, what are you doing? And it's for Anna. Don't let anyone in before we're ready. I won't. And don't touch anything. I'm just gonna stand here. Anna. Yeah. Happy birthday. It's my birthday? Mm-hmm. And except, of course, the one just spent outside my locked door. So I'm here waiting. Dance? Nothing but nothing's gonna get in our way. I will try. I'm on the birthday. Little brother. Blast of it.
Surprise, surprise, this one is Elsa, you gotta go lie down. Medical attention. And I love you too. So we're making today a perfect. No! Come on. Now we climb. Elsa, that's too much. You need to rest. Making plans. Go, 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 go. We're gonna climb. We're gonna sing. Follow the stream. Hot, hot birthday. Elsa, look at you. You've got a fever. Let's put this day on hold. I have a cold. I love you, baby. Queen and blow the birthday bugle horn. No. இந்த பர்த்டேவில் என்னோட பெஸ்ட் கிஃப்ட்டு ஒன்றை பார்த்துக்கிறதுக்கு நீ என்னை அலோ பண்ணதுதான்னு சொல்கிறா. Flake and fridge and flurry and powder and crystal and squall and pack and sphere. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மூணாவதா நம்ம பார்க்க போற படம் ஓலாஃப்ஸ் ஃப்ரோசன் அட்வென்ச்சர். ஓப்பனிங் சீன்ல ஆரண்டேல் மொத்தமும் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. Not yet, Olaf. Not yet, Olaf. ஓலாஃப் எல்லார்கிட்டயும் சர்ப்ரைஸ்னு சொல்லி விளையாட அதுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு மற்றவங்க சொல்றாங்க. யூல் பெல்லுன்னு சொல்லக்கூடிய அரசாங்கத்தோடைய அந்த மணி அடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஊர்ல செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும்னு எல்சாவும் சொல்றா. இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு ஓலாஃப் சொல்ல, ரொம்ப வருஷமா நாங்களும் வீட்டுக்குள்ளாரியே அடப்பட்டு கறந்துட்டோம், யார் கூடயும் பழகல. ஸோ இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எங்களுக்கும் ரொம்பவே ஜாலியா இருக்கு. ஒரு வழியா அந்த பெல்லை அடிச்சதும் இப்ப சர்ப்ரைஸ் சொல்லி திரும்பி பார்த்தா எல்லாரும் கோட்டைக்குள்ள வரதுக்கு பதிலாக திரும்பி போயிட்டு இருக்காங்க. இருங்க, எல்லாரும் எங்க போறீங்கன்னு ஆனா கேட்க, யூல் பெல்ல தான் அடிச்சாச்சு, செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் என்னோட ஃபேமிலி ட்ரெடிஷனான லெப்சியை செய்யணும்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் சாண்டா கிளாஸை வெல்கம் பண்றதுக்காக சில விஷயங்களை செய்யணும்னு சொல்றாரு. இன்னொருத்தவங்க நமக்கு போய் ஒரு கேக் செய்யணும்னு சொல்றாங்க. கடைசியா ஒரு வயசான கப்பலை கேட்க, அவங்க தன்னோட பேர குழந்தைகளுக்காக சாக்ஸும் ஸ்வெட்டரும் பின்னணும், அதுதான் எங்க ஃபேமிலியோட ட்ரெடிஷன், அது இல்லாம நீங்க உங்க ஃபேமிலி ட்ரெடிஷனை செய்யும் போது நாங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா, அதனாலதான் கிளம்புறோம்னு சொல்றாங்க. ஓ, எல்லாரும் கிளம்பி போறதா சர்ப்ரைஸா? My favorite traditional troll tradition. Care to join in? Every December we all gather round to pay our respects to dig deep down and we uproot the past. We shove up its nostrils. கிறிஸ்டாஃபும் அவன் ட்ரோல்ஸ் கூட வளர்ந்ததுனால ட்ரோல்ஸோட ட்ரெடிஷன்ஸை பத்தி ஒரு பாட்டு பாடிட்டு அவன் ஒரு ஃபேமிலி டிஷ் செய்ய போறதா சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பிடுறான். இவங்க 3 பேரும் உள்ள வந்ததும், உங்களோட ஃபேமிலி ட்ரெடிஷன் என்ன, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. சரி நம்ம ஃபேமிலிக்கு என்ன ட்ரெடிஷன் ஆனா கேட்க, நம்ம பேரண்ட்ஸோட சேர்ந்து அந்த யூல் பெல்ல அடிப்போம், அதுக்கப்புறம் கேட்ஸை க்ளோஸ் பண்ணிடுவோம், எனக்கு எந்த ட்ரெடிஷனும் ஞாபகம் இல்லை, நம்மளோட ஃபேமிலி ட்ரெடிஷன் என்னன்னே தெரியாம போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து போயிடுறா. அதை பார்த்த ஓலாஃப் ரீண்டர் கிட்ட வந்து, ஆனாவுக்கும் எல்சாவுக்கும் ஃபேமிலி ட்ரெடிஷனே இல்லையா, நம்ம ஒரு பெஸ்ட் ட்ரெடிஷனை கண்டுபிடிச்சி அவங்கள சந்தோஷப்படுத்தணும், என் கூட வரியா? நான் தான் ஓலாஃப். உங்க ஃபேமிலியோட ட்ரெடிஷன் என்னன்னு சொல்றீங்களா? நாங்க இந்த சாக்லேட் செய்வோம். சாப்பிடுறதுக்கு Happy, merry, holly, jolly season's greetings here. I'm wondering what you're here. Do you have tradition things for that time of year? Well, we Norway. Go from door to door to door while sailing with our choir. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து வீடு வீடா போய் ஒவ்வொரு வீட்லயும் அவங்களோட ஃபேமிலி ட்ரெடிஷன் என்னன்னு கேட்டு விசாரிச்சு அது சம்பந்தப்பட்ட ஒரு பொருளையும் வாங்கி வச்சுக்கிறாங்க.
Hi, shalom, happy solstice, fancy chandelier. I'm looking for tradition. Bake a yummy fruitcake and you can't leave till you get some. Happy Mary, Yuletide barrels, faithful glass of cheer. Thanks for thank you. We knit scarves and sweaters and we wear our matching knitted. Nora's on our mantles. Anna, and build my sleigh here with the help of my steed. Will soon appear, and faithful friends are tiny dear, and festive tidings fill my கடைசியா அந்த கடைக்காரர்கிட்டயே வந்து விசாரிக்க அவரு கறித்துண்டுங்களை வச்சு அதுல இருந்து வர்ற நீராவில சூடா ஒரு குளியலை போடுவோம்னு சொல்ல ஓலாஃப் அந்த சூட்ல உருகியே போயிடுறா. அவர் இவங்களுக்கு ஸ்டீம் பாத்துக்கான ஒரு டப்பையே கொடுத்துட்றாரு. Dashing through the snow with traditions in our sleigh. Real fun, I see nothing going wrong. Oh, darn it. இந்த பக்கம் கோட்டையில எல்சா ஆனா கிட்ட சாரி கேட்கறதுக்காக அவளோட ரூமுக்கு வந்து பார்த்தா ஆனா அங்க இல்ல. பார்த்தா அவ பரணையில எதையோ தேடிட்டு இருக்கா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க நம்மளோட ட்ரெடிஷன் என்னவா இருக்கும்னு தேடிட்டு இருக்கன்னு சொல்லி அங்க இருந்த சில ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிட்டு இதுவா இருக்குமா அதுவா இருக்குமான்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. என்னோட பொட்டி முடிஞ்சது, சரி உன்னோட பொட்டியில என்ன இருக்கும்னு கேக்குறா. என்ன அது ஃபுல்லா வெறும் ஹேண்ட் கிளவுஸ் தான் இருக்கும்னு இவ சொல்றா. அதுக்குள்ள கிடைச்ச இன்னொரு சின்ன பெட்டியை பார்த்து ஆனா ரொம்பவே ஆச்சரியப்படுறா. அந்த ஷர்ட்டை கட் பண்றாங்க. இந்த பக்கம் மறுபடியும் இவங்களை காட்டுறாங்க. கிட்டத்தட்ட எல்லா பொருட்களுமே மிஸ் ஆனதுனால மீதி இருந்த ஒரே ஒரு ஃப்ரூட் கேக்கை எடுத்துக்கிட்டு அட்லீஸ்ட் இதையாவது கொண்டு போய் கொடுக்கலாம், நீ சுத்திக்கிட்டு வந்துரு, நான் இந்த பக்கம் வந்துடுறேன்னு சொல்லி ஓலாஃப் ஒரு குகைக்குள்ள போயிடுறான். உள்ள போனதும் ஓனாய்களோட சத்தம் கேட்கவே ரீண்டீர் ரொம்பவே பயந்து போயிடுது. கிறிஸ்டாப் கிட்ட ஓடி வந்து நடந்த விஷயங்களை சொல்ல பாக்குது. Oh, what are you? Oh. ஆனா இப்போன்னு பார்த்தா அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. ஆனா இவங்க புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் உடனே ஓலாஃபை காப்பாற்றணும்னு சொல்லி கிளம்புறாங்க. ஆஹா, உங்க எல்லாருக்கும் பசிக்குதுன்னு தெரியுது, ஒரே ஒரு ட்ரெடிஷனையாவது விட்டு வைக்கடா. ஆஹா, நான் கடைசியா ஒரு ட்ரெடிஷனை காப்பாத்திட்டேன். அது சரி, கழுகுக்கும் ட்ரெடிஷன் இருக்கும்ல. இதனால ரொம்பவே கஷ்டப்பட்ட ஓலாஃப் நான் அவங்களை சந்தோஷப்படுத்த தவறிட்டேன், நான் வீட்டுக்கு திரும்ப போக போறது இல்லைன்னு சொல்லி அங்கேயே இருந்துடுறான். இந்த பக்கம் இவங்க எல்லாரும் வீடு வீடா விசாரிச்சதுக்கு அப்புறம் ஊர்ல இருக்கிற எல்லாருமே காட்டுக்குள்ள வந்து ஓலாஃபை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓலாஃப், நீ எங்க இருக்க? அவன் இங்க இல்ல. ஓ அப்படியா, அப்பனா அவன் எங்க இருக்கான்? எல்சா ஆனாவுக்காக அவன் ஒரு ட்ரெடிஷனை கண்டுபிடிக்க போனான். ஏதாவது கிடைச்சதா? நிறைய கண்டுபிடிச்சான், ஆனா எல்லாம் மலையிலிருந்து விழுந்துச்சு. அதுக்கப்புறம் கழுகு தூக்கிட்டு போயிடுச்சு. கவலைப்படாத ஓலாஃப், எங்க ட்ரெடிஷனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி அந்த சின்ன பெட்டியை காட்டுறா. அதுக்குள்ளார வெரைட்டியான ஓலாஃபோட டிராயிங்ஸும் பொம்மைங்களும் இருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாடி எல்சா ஒன்னதான் எனக்காக கிரியேட் பண்ணி கொடுத்தா. நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்த எல்லா நினைவுகளையும் நீயும் கூடவே இருந்திருக்க. ஒவ்வொரு கிறிஸ்துமஸ்க்கும் நான் எல்சாவுக்கு கொடுத்த ஒரே கிஃப்ட் நீதான்னு சொல்ற. உன்னாலதான் நாங்க எங்க சின்ன வயசு ஞாபகங்களை மறக்காம ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருக்கோம். சோ எங்களோட ட்ரெடிஷன் நீதான்னு சொல்றாங்க. எத்தனை கிறிஸ்துமஸ் வந்தாலும் என்னைக்குமே என்னோட ஃபேவரட் கிஃப்ட் நீதான்னு சொல்லி ரொம்பவே சூப்பரான ஒரு பாட்டை பாடுறாங்க. It's the family that we've made on my list. And when we're together, Christmas tree, there'll be dreams coming true. Star, I'd go almost any place if it's any. Forever feel at home. Doesn't matter where we are. That's my favorite thing. 'Cause when we're together, then the season's bright. 'Cause when we're together, it's my favorite. The fruitcake!
cake. ஓகே கைஸ், மறுபடியும் வேற ஒரு வீடியோல உங்களை பார்க்குற இது விஜய் நிமோ சேனல் உலக சினிமா நம்ம தமிழ்ல.